நம்ம கார்ல ஏசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதோட பார்ட் ஒன்று தான் இது. சென்னையில் பெட்ரோலுக்கு சிஎன்ஜிக்கெலாம் தட்டுப்பாடாக இருக்கு. ஊரை பக்கம் கிளம்பி போயிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம்ட்டு வீக்கெண்டுக்கு ஊருக்கு கிளம்பினேன். நான் வியாழக்கிழமை நைட்டு சென்னையிலேருந்து மாயவரத்துக்கு கிளம்பினேன். எங்கள் ஊர் மாயவரத்தில் பெட்ரோல்லாம் சுத்தமாக எந்த பங்க்லையும் கிடைக்கலன்னு வீட்டிலேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி சென்னையிலே டேங்கை ஃபுல்லாக கொண்டு போயிடுவோம் பெட்ரோல்னு பார்த்தா இங்கே நிற்கிற கியூவுக்கு நம்ம அடுத்த நாள் தான் வீடு போய் சேருவோம் போல இருக்கு. அந்த வேலை பாண்டிச்சேரியில் போட்டுக்கலான்னு கிளம்பிட்டேன். பாண்டிச்சேரி போனால் ஒரு காக்கா குருவி கூட காணும் பெட்ரோல் பங்க்ல. பாண்டிச்சேரியில் பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஆஃப் டேங்க் இருந்துச்சு. மேலே ஒரு 2200 பிடிச்சிச்சு. சென்னையை விட ஊருக்கு போகிற வழி அவ்வளோ பனியாக இருக்குது. அப்புறம் நைட்டாக ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன். அடுத்த நாள் கார் எடுத்து ஓட்டிட்டு வீட்டில் ஒரு 2 hours பார்க் பண்ணிட்டு திரும்ப எடுத்து பார்த்தா கார் ரிமோட் லாக் பண்ணுறப்போ கொயின்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அதை வந்து ஒழுங்காக கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணாமல் அது ஒயரை எக்ஸ்ட்ரா விட்டு அது தேய்ச்சி இந்த மாதிரி கேஸ் லீக் ஆக வச்சுட்டு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அப்புறம் நான் ஏசிலே திரும்ப சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். சென்னைக்கு வந்தோடனே வேலையா டிஎன் ஆட்டோமொபைல்ஸுக்கு கார் விட்டுட்டேன். ஏன்னா ஏசி இல்லாமல் சென்னையில் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் மே மாசமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வெயில் பொலபொலன்னு பொழக்குது. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்ன ஸ்பேர் பார்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரண்டே போயிட்டாரா பாத்துலாம் நாளைக்கு பார்க்கலாம்.